அல்லது பிரிவா? இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய உறவு தேவனோடும் சரி மனிதர்களோடும் சரி எந்த நிலைமையில இருக்கு? பிளவுல இருக்கா அல்லது பிரிவை நோக்கி போயிட்டு இருக்குதா? வேதத்துல இருந்தே நம்ம பார்ப்போமே, தேவன் செங்கடலை 2ஆக பிளக்கிறார். பிளந்த செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவர் அந்த பிளந்த செங்கடலை அடைக்காம இருந்தாரு, அது சரி செய்யாம இருந்திருந்தார் அப்படின்னா பின்னாடி துரத்திட்டு வந்த அந்த பார்வோன் படையும் இஸ்ரவேல் ஜனங்களை ஃபாலோ பண்ணி அவர்களை முறியடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்ற அந்த ஒரு இனமே இல்லாமல் போயிருக்கும். ஆனா தேவன் அப்படி செய்யல. அந்த பிளந்த செங்கடலை அவர் என்ன பண்ணாருன்னா சரி செய்து அதை மூடிட்டாரு அப்படின்னு வேதத்துல பார்க்கும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா தேவன் பிரிவை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அது எங்கன்னா 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றார், நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முன்ன இருந்த வழக்கத்தின்படி முன்ன இருந்த செய்கைகளின்படி செய்யாமல் நீங்க அசுத்தமானதை தொடாமல் இருக்கணும். அதற்காக நீ பிரிந்து போ, அதாவது செப்பரேட் ஆகு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ பிளவு அப்படின்றது சரி செய்யப்பட வேண்டிய ஒண்ணு. ஆனா பிரிவு அப்படின்றது செப்பரேட் ஆகுறது அப்படின்னா முன்ன இருந்த காரியத்துக்கும் இப்ப நம்ம செய்யறதுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு வாசனையுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப என்னோட சரீரத்துல ஒரு சின்ன கீறல் விழுந்துருச்சு அப்படின்னா அதை நான் சரி செய்யணும். உடனே சரி செஞ்சுட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை அதை நான் அப்படியே விட்டுட்டேன், சரி செய்யலை, அதுக்கான சரியான மருத்துவம் நான் போகலை அப்படின்னா அந்த பிளவு என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் சீல் பிடித்து அந்த உறுப்பவே நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த உறுப்புக்கும் இந்த சரீரத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்றார், நீ பிரிவு அப்படின்றது எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்கக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் தெளிவா வேதத்துல சொல்றாரு. அப்போ பிளவுக்கும் பிரிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு நம்மளோட உறவுகள் எப்படி இருக்கு? சின்ன சின்ன பிளவு போன்ற சண்டைகள் வரலாம், சின்ன சின்ன பிளவு போன்ற கோபங்கள் அப்பப்போ குடும்பத்துல வரலாம். ஆனா இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஒருவேளை இதை நீங்க சரி செய்யாமல் இப்படியே இந்த சண்டையோடையும் இந்த வாக்குவாதத்தோடையும் முறுமுறுப்போடையும் ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பையோ இல்ல தேவனோடு இருக்கிற அந்த உறவுல கூட நம்ம சின்ன சின்ன பிளவுகளை, அதாவது அசதி என்கிற பிளவு, இன்னைக்கு என்னால ஜெபிக்க முடியல அப்படின்ற அந்த சோர்வு என்கிற பிளவு, இந்த பிளவுகளை நம்ம சரி செய்யாம அதை நம்ம ரொம்ப நாளைக்கு அதை நீடித்து நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது நிரந்தரமான ஒரு பிரிவை நோக்கி கொண்டு போயிடும். அது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் சரி, தேவனோடு இருக்கிற அந்த உறவு, இது எல்லாவற்றையும் நிரந்தர பிரிவை நோக்கி கொண்டு போயிடும். அப்போ நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? சின்ன சின்ன பிளவுகள்ல தான் நான் இருக்கேன், அப்பப்போ வருகிற சண்டை தான் அப்படின்னா அந்த பிளவுகளை நீங்க சரி செஞ்சு கொண்டுட்டீங்க அப்படின்னா நீங்க பிரிவை நோக்கி போக மாட்டீங்க. அதே மாதிரி ஆண்டவர் உங்களை பிரிய சொல்ற காரியத்துல இருந்து நீங்க பிரிந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். God bless you.